கண்டிப்பாக பவித்ரா. அதாவது நாகையில நள்ளிரவு முதல் மிதமான மற்றும் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் ஒரு சில விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் ஒரு சில விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளார்கள் பவித்ரா. அதாவது குறிப்பாக தமிழகத்தில் 13 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பு விடுத்திருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விட்டு கிராமப்புறங்களில் இருந்து மழை பெய்து வந்தது. குறிப்பாக திருக்கோளை, வலிவலம், தேவூர், கீழ்வேலூர், தலைஞாயிறு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இரவு நேரத்தில் மழை பெய்து வந்ததால் தற்போது உள்ள சொல்லி அதிகாலை முதல் நாகை, நாகூர், சிக்கல், புத்தூர், திட்டச்சேரி, திருமருகல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலும் காலை முதலே மிதமான மழை பெய்து வருகிறது. வேளாங்கண்ணி, வேதாரண்யம், புறச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் விடாது மழை தற்போது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக கோடை வெயிலில் பொதுமக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் தற்போது திடீரென பெய்து வரும் மழையால் ஒரு குளிர்ச்சியான சூழல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிலவி வருது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் குறிப்பாக விவசாயிகள் பெரிய வேதனையிலும் ஒரு சில விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். அதாவது காலடி நெல் சாகுபடியில் பயிருக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கும் என ஒரு சில விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்தாலும் சம்பா அறுவடை பணிகள் முடிந்து தற்போது அந்த அதாவது அறுவடை செய்த வைக்கல் மழையை நனைந்து வீணாவதாகவும் குறிப்பாக சம்பா அறுவடை முடிந்த பிறகு ஊடு பயிராக தெளித்துள்ள உளுந்து பயிர் இந்த மழையால் சேதமடையும் என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளது. அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக பெய்த மழையால் உளுந்து பயிர் சாகுபடியில் மழை நீர் தேங்கி நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது பெய்த ஒரு மழையால் பெரிய சேதாரம் ஏற்படும் என விவசாயிகள் தரப்பிலிருந்து ஒரு வேதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்து வருவதால் உப்பள பணிகள் தற்போது முடங்கியுள்ளது. அதாவது உப்பள தொழிலாளர்கள் அதிகாலை முதலே பணிக்கு செல்வதால் இந்த உப்பள பணிகள் தற்போது முடங்கியுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்கள் இந்த மழையிலிருந்து தேக்கி வைத்த உப்புகளை காப்பாற்றும் பணியில், அதாவது தார்பாய் கொண்டு மூடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் வேதாரண்ய பகுதியில் மானாவாரி பயிராக சாகுபடி செய்துள்ள நிலக்கடலை, எள்ளு பயிர்களுக்கு இந்த மழை ஏதுவாக இருக்கும் என்று விவசாய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த மழை நீடித்தால் உளுந்து பயிர் சாகுபடிகள் பெரிய சேதாரம் ஏற்படும் எனவும் விவசாய தளத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கடைமடை மாவட்டமாக உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியும் பெரிய மழையால் சேதாரம் ஏற்பட்டது. அதேபோல் சம்பா சாகுபடியும் சேதாரம் ஏற்பட்டுள்ளது. இதே நிலை மழை இந்த ஆண்டும் தற்போது உள்ள சூழலில் நீடித்தால் உளுந்து பயிரும் சேதாரம் ஏற்படும் என விவசாய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொல்கிறாங்க.